அந்த ஊரிலே பெரிய பணக்காரர் அவர். தன்னிடம் இருக்கும் பணத்தால் எதை வேண்டுமென்றாலும் சாதிக்க முடியும் என்ற கர்வம் அவரிடம் அளவுக்கு அதிகமாகவே இருந்தது. ஊர் மக்களும் அவரிடம் பணம் இருந்த காரணத்தால் அவரிடம் பணிவாகவே நடந்து கொண்டார்கள். அப்பொழுது அந்த ஊருக்கு ஒரு முனிவர் வருகை புரிந்தார். தன்னுடைய வீட்டில் விருந்து சாப்பிட வருமாறு அவருக்கு அழைப்பு விடுத்தார் பணக்காரர். முனிவருக்கு தடபுடலாக விருந்து பரிமாறப்பட்டது. ஒவ்வொரு பதார்த்தத்திலும் தன்னுடைய பணக்காரத்தனம் வெளிப்படுமாறு அவர் பார்த்து கொண்டார். தன்னுடைய வீட்டில் சாப்பிடுவதைப் போல முனிவர் வேறெங்கும் சாப்பிட்டிருக்க கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருந்தார். விருந்து நல்லபடியாக முடிந்தது. முனிவர் சற்று நேரம் ஓய்வெடுத்தார். பின்னர் அவரிடம் அந்த பணக்காரர், குருவே, இந்த ஊரிலேயே நான் தான் பெரிய பணக்காரன். என்னை விட அதிக வசதி வாய்ப்புள்ள எவரையும் நீங்கள் இந்த ஊரில் பார்க்க முடியாது. தங்களுக்கு என்ன வேண்டுமோ கேளுங்கள், நான் தருகிறேன். செலவை பற்றி நீங்கள் கவலைப்படவே வேண்டாம் என்று கர்வம் நிறைந்த குரலில் கூறினார். இதை பத்திரமாக வைத்திருந்து நாம் இறந்த பிறகு செல்லும் உலகத்தில் வந்து என்னிடம் கொடுப்பீர்களா என்று கேட்டபடியே ஒரு சிறிய ஊசியை எடுத்து அவரிடம் கொடுத்தார் முனிவர். பணக்காரர் திகைத்து போனார். இது எப்படி நடக்கும்? இந்த ஊசியை எப்படி இன்னொரு உலகத்திற்கு எடுத்து வர முடியும்? நாம் போகும்போது எந்த பொருளையும் நம்மோடு எடுத்துச் செல்ல முடியாது என்பது தங்களுக்கு தெரியாதா என்று கேட்டார். நாம் போகும்பொழுது இந்த சின்ன பொருளை கூட நம்முடன் எடுத்து செல்ல முடியாது என்பதை உங்களுக்கு புரிய வைப்பதற்காகத்தான் நான் இப்படி சொன்னேன் என்று சொன்னபடி நடையை கட்டினார் முனிவர். அதற்கு பிறகு பணக்காரர் கர்வம் அடங்கி ஏராளமாக தாராளமாக தர்மங்கள் செய்வதாக அந்த ஊர் மக்கள் இப்போது பேசிக்கொண்டார்கள். போதுமென்ற மனதுடனே கூடிய தேவபக்தியை மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததுமில்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதுமில்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்றிருக்க கடவோம் என்று வேதமும் நமக்கு கற்றுத்தருகிறதல்லவா?